எந்த மீன் வாங்கினாலும் சரி இது போல் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. எந்த மசாலாவும் அரைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி, கிராமத்து ஸ்டைலில் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஒரு கையளவுக்கு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. மிக்சியில் கூட அரைச்சி சேர்க்கலாம், ஆனால் தட்டி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதே போல் தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கருக விடாமல் நல்லா பொன்னிறத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி பாருங்கள். இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கியிருக்கேன். இது போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது போல் பொடியாக நறுக்கி சேர்க்குறதால நம்மளுக்கு இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ மீனுக்கான அளவு தாங்க இது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். அடுத்ததாக 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக இது போல் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை மிக்ஸி ஜார்லையும் அரைச்சி சேர்த்துக்கலாம், பட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வெந்து நல்லா சாஃப்டாகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிப்பியில் நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும்தாங்க சேர்க்குறோம். வேறு எந்த மசாலாவும் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவும் சேர்க்க போகிறதில்ல. இது 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். இப்போ சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இது நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளியை 200 ml தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா இப்போ கரைச்சி எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 4 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதி வரணுங்க, இல்லைன்னா இதோட புளிப்பு டேஸ்ட் அதிகமாக நம்மளுக்கு காட்டும். அதனால் குழம்போட டேஸ்ட் ரொம்ப கரெக்டாக வராது. நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைக்கலாம். இது நல்லா அந்த 4-5 நிமிஷம் கொதித்து வரும்போது மீன் குழம்போட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மேலே. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபிங்க, ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேங்க. 3/4 கிலோ அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம், இந்த மீன் தான் செய்யணும்னு கிடையாது. பட் சேம் மெத்தட் தான், செஞ்சு பாருங்கள். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் மீன் சேர்த்துட்ட பிறகு ரொம்ப பொறுமையாக இதை கலந்து விடணும், இல்லைனா மீன் உடஞ்சி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். இடையில் ஒரு தடவை மீனெல்லாம் இந்த போல் லேசாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு திரும்பியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்தில் மீன் வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மீன் குழம்போட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டான வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.